உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை. அதில் என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் வர்றதான அந்த நியாய தீர்ப்பு, நீ செஞ்ச தப்புக்கான நியாய தண்டனையும் உனக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் நான் நிர்மூலமாக்கி அவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவேன். ஆனால் உன்னையோ நான் தண்டிப்பேன், அது மட்டாய் தண்டிப்பேன். அதே சமயம் உன் குற்றங்களுக்கு தக்கதாக உனக்கு செய்யாமலும் உன்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக உனக்கு சரி கட்டாமலும் நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். நீ மனம் திரும்பினால் நான் உன்னையும் மறுபடியும் உன்னை கட்டுவித்து உன்னில் நான் மகிழ்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கே, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமை. அற்புதமே தம் அன்பெமக்கே, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 46வது அதிகாரம். இப்போ இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்துக்கு போன ஜனங்களுக்கும் சில வார்த்தைகளெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தவர் 2 வார்த்தைகளை சொல்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தைகளில் 2 இருக்குது. ஒன்று எச்சரிப்பான வார்த்தைகள், இன்னொன்று நம்பிக்கையான வார்த்தைகள். நம்பிக்கையும் ஆறுதலும். அப்போ நம்பிக்கை கொடுக்குற வாக்குத்தத்தமும் இருக்குது, எச்சரிப்பின் வாக்குத்தத்தமும் இருக்குது. இந்த 2ஐயுமே நாம் என்ன செஞ்சுக்கணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கணும். தேசங்களை பற்றி கர்த்தரிடத்திலிருந்து வந்த செய்திகளை பார்க்குறோம். புறஜாதிகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இப்போ புறஜாதிகளுக்கு சொல்கிறார். முதலாவது சொல்கிறது யாருன்னா எகிப்து. 2வது ஐபிராத் நதி என்ற இடத்துல கர்கமிஸில் இருந்ததும் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சார் யோசியான் குமாரனாய் யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் முறியடித்ததுமான பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்தின் ராஜாவின் இராணுவத்தை குறித்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்போ இது எப்போ சொல்கிறது, இந்த எகிப்துக்கெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த மீந்திருக்கிற ஜனங்களும் எரேமியாவும் பாருக்கும் வந்து சேர்ந்தாங்களே, அந்த டைமில் சொல்கிறது இல்லை, முந்தி சொன்னது. இப்போ என்ன செய்கிறாங்க, அதை ஒரு வரிசைப்படுத்தி அதை ஒரு தொகுத்து எழுதும்போது இப்போ ராஜ்யங்களுக்கு விரோதமான தீர்க்கதரிசனம்னு இங்கே கொண்டாந்து தொகுத்து சொல்கிறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்ட காலம் எப்போ, பார்வோன் நேகோ, அதாவது யாருடைய காலம்னு நம்ம பார்க்குறோம், யோசியாவின் குமாரன் யோயாக்கிம் காலத்து சம்பவத்தை இங்கே பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முந்தின அதிகாரம் 45 அதிகாரம் எந்த காலம் வரைக்கும் வந்துருச்சு, 45 வரைக்கும் உள்ள நம்ம என்ன காலம் வரைக்கும், நம்ம 44 45 என்ன காலம் வரைக்கும் வந்துட்டோம். இவ்வளோ அழிந்து போனதுக்கப்புறம் இவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. எருசலேம் கித்திக்கரை ஆக்கப்பட்டதும் அதன் பின்பதாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்பு மீந்திருக்கிற ஜனங்களுக்கு ஏற்பட்ட காரணம் சொல்லிட்டு இப்போ புதுசாக சொல்கிறார். சரி, அப்போ இது வந்து என்னென்னா, இது வருஷங்களின் வரிசையில் சொல்லப்படாமல் அது அந்த அந்த தலைப்புகளின் அடிப்படையில் பிரித்து வைக்கப்படுறதை பார்க்குறோம். என்னென்னா,
கேடகங்கள் பரிசயங்களும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாங்க. குதிரை வீரரே குதிரைகள் மேல் சேனங்களை வைத்து அணிந்து கொண்டு நெல்லுங்க. ஈட்டிகளை துலக்குங்க, கவசங்களை தரித்து கொள்ளுங்க. அவர் கலங்கி பின்வாங்கிறத நான் பார்க்குறது என்ன? எல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஆனாலும் பின்வாங்குறாங்க. சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவருடைய பராக்கிரமசாலிகள் முறியின்று திரும்பி பாராமல் ஓட்டமாக ஓடி போகிறான்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், யாரும் தப்பி போக முடியாதுன்னு சொல்கிறார். வேகமாக ஓடுறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே ஐப்ராத் நதி அண்டையில் இடறி விழுவாங்க. இவங்க எங்கேருந்து போகிறதான அந்த யுத்தம். பிரவாகம் போல் புரண்டு வர்ற இவன் யார்? அலைகள் மோதிட்டு நதிகள் போல் எழும்பி வருவன் இவன் யார்? எகிப்தியனே, அவன் தான் அப்படி வர்றான். நான் அழித்து போடுவேங்கிறான். போங்க ரதங்களே, கடகடன் ஓடுங்க, பராக்கிரமசாலி எல்லாம் போங்க. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தருடைய ஆண்டவருடைய நாள், தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளாக இருக்குது. பட்டயம் பட்சித்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். ஐப்ராத் நதி அண்டையில் ஆண்டவருக்கு ஒரு யாகம் உண்டுன்னு சொல்லி இந்த எகிப்தினுடைய இராணுவம் என்ன ஆகி போச்சுன்னா அது அங்கே தோல்வி அடைஞ்சதை இங்கே பார்க்குறோம். எகிப்தின் ராஜ்யம் தோல்வி அடைக்கப்பட்டதை பார்க்குறோம். ஆயத்தப்பட்ட நெல், 14ஆம் வசனம். ஆயத்தப்பட்ட நெல், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுது. எகிப்தில் அறிவியுங்கள், மிக்தோலில் கூறுங்கள், தக்மெனேஸில் பிரசித்தம் பண்ணுங்கள். உன் வீரரெல்லாம் வாரிக்கொள்ளப்படுறாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார், அதனால் இடறி போனாங்க. அநேகரை ஆண்டவர் இடறி போக பண்ணுகிறார். அவனவன் அடுத்தவனுக்கு மேலே விழுறான். பட்டயத்துக்கு தப்ப ஜனத்தண்டைக்கும் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோங்கிறாங்க. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டுட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எகிப்தினுடைய அழிவு, எகிப்தினுடைய தோல்வி. அதில் அவன் எல்லாவற்றையும் அவன் அழித்து போடுவான் என்ற அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் இங்கே வருகிறத நாம் இங்கே பார்க்குறோம். 26ஆம் வசனம். அவள் பிராணனை வாங்கத்தவரின் கையிலும் பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சாரின் கையிலும் அவருடைய சேவகரின் கையிலும் அவருடைய ஒப்பு கொடுப்பேன். அதற்கு பின்பு பூர்வ காலத்தில் இருந்தது போல குடியேற்றப்படும். அதாவது தேவன் நியாயத்தீர்ப்பு எந்த ஜாதிக்கு அனுப்பினாலும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை வைக்கிறார். அவர்களும் கர்த்தரே தேவன் என்றும் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர் சேனைகளின் கர்த்தர் என்றும் உணர்ந்து அவரிடத்தில் மனம் திரும்புவார்களே, ஆனால் அவர்களையும் பூர்வ காலத்தில் இருந்தது போல குடியேற்றி வைப்பார் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வருது. 27ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கான செய்தியை பார்க்குறோம். என் தாசனாகி யாக்கோபே பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காத, உன்னை தூரத்திலும் உன் சந்ததிகள் சிறைப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து நான் ரட்சிப்பேன். அவன் திரும்ப வந்து சாங்கோபாங்கோத்தோடும், இந்த சாங்கோபாங்கம் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா அவங்க ஒரு மறுபடியும் அவங்க சமாதானமாக சௌக்கியமாக எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இருப்பாங்க. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 28 சொல்கிறாரு, என் தாசனா யாக்கோபே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலிருந்து நான் உன்னை யாரெல்லாம் உன்னை துரத்தி விடுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். ஒன்றை நான் நிர்மூலமாக்க மாட்டேன். உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை. அதில் என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் வர்றதான அந்த நியாய தீர்ப்பு, நீ செஞ்ச தப்புக்கான நியாய தண்டனையும் உனக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் நான் நிர்மூலமாக்கி அவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவேன். ஆனால் உன்னையோ நான் தண்டிப்பேன், அது மட்டாய் தண்டிப்பேன். அதே சமயம் உன் குற்றங்களுக்கு தக்கதாக உனக்கு செய்யாமலும் உன்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக உனக்கு சரி கட்டாமலும் நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். நீ மனம் திரும்பினால் நான் உன்னையும் மறுபடியும் உன்னை கட்டுவித்து உன்னில் நான் மகிழ்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 46வது அதிகாரம். இந்த 46வது அதிகாரத்தில் எகிப்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். எகிப்து என்ன செய்கிறான்னு சொன்னால், எகிப்து பிரவாகித்து வெள்ளம் போல் என்ன செய்கிறான்னா பிரவாகித்து வருகிறான். அவனை என்ன செய்கிறாங்க, மோதி அடிக்கிற நதியை போல் அவன் எழும்பி வர்றான் எகிப்து. ஆனாலும் இந்த இவ்வளவு பயங்கரமான ஒரு வல்லமையுள்ள அந்த எகிப்து தேசத்தினுடைய அந்த இராணுவத்தையும் முறியடிக்கத்தக்கதாக வடக்கே இருந்து ஒருவன் வருகிறான். வந்து இவனை என்ன செய்வான்,
எகிப்தை முற்றிலுமாக அழித்து போடுவான் அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனத்தினுடையதான காரியம். எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அவனை அடிக்க வடக்கே இருந்து என்ன செய்கிறான், வருகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அது மாத்திரம் இல்லை, அடுத்தாப்பில் யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம் என்னென்னு சொன்னால், யாக்கோபு அந்த நாட்களில் சிறையிருப்பு தேசத்தில் என்ன செய்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் என்ன செய்வேன், சிதறடிக்கப்பட்ட அனைத்து தேசங்கள்லேருந்து உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன், மறுபடியுமாக நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவனை என்ன செய்வேன், அமைதியாக சாங்கோபாங்கமாக அவன் பயமுறுத்துவார் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, இளைப்பாற பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனாலும் அதில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யூதா அவனை என்ன செய்வேன், நான் அவனை மறுபடியும் அழைத்து கொண்டு வந்தாலும் அவனை நான் மட்டாய் தண்டிப்பேன். அவனை நான் குற்றம் இல்லாமல், நான் கம்ப்ளீட்டாக அவனை குற்றம் இல்லாமல் நான் விட மாட்டேன். அவன் குற்றத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாளில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது அவசியம். அதே சமயத்தில் தவறு செய்யும்போது கர்த்தர் மறுபடியும் நம்ம சேர்த்து கொண்டாலும் அவன் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை நமக்கு என்ன செய்யும், அவன் கொடுக்கப்படும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினால தண்டனைக்கு பயந்தாவது நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக தெய்வனுக்கு பிரியமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நம்பி மறுபடியும் ஓடினாங்க, பாபிலோனுக்கு பயந்து ஓடினாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எகிப்தையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போலவே நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம மனுஷரை சார்ந்திருக்கக்கூடாது, நம்ம தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய இராணுவ படையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவோ பெரிய செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சார்ந்திருக்க வேண்டியது கர்த்தரை சார்ந்திருந்தோமானால் ஒரு நாள் நமக்கு என்ன இல்லை, நம்ம பயம் இல்லை. அதே சமயத்தில் நம்ம தப்பு செய்யும்போது அவர் நம்மை தண்டித்தாலும் அவர் என்ன செய்வார், மறுபடியும் நம்ம சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் நம்ம கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மிகப்பெரிய என்னப்பா வெள்ளம் போல அப்பா பிரவாகமாய் அடித்து கொண்டு வருகிற அந்த எகிப்து இராணுவத்தை கூட நீர் முறியடித்து போடுகிற ஒரு தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜனங்களை கத்தாவே சிதறப்படி இருந்தாலும் உம்முடையதான கோப அக்னினால் நீர் அவர்களை கத்தாவை சிதறடிக்க பண்ணியிருந்தாலும், அடிமைக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும், மறுபடியுமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது நீர் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம், மட்டாய் தண்டித்து அப்பா அழிவுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் இதற்கு பயந்து நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் அப்பா மனுஷர்களையோ அப்பா வேறு காரியங்களையோ சார்ந்து அப்பா எப்படியாவது அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி அப்படிப்பட்டவர்களையும் நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் விழுவோமாக. அப்பா உம்மிடத்தில் மகா கிருபையும் இரக்கங்களும் உண்டு ஆண்டவரே. உடைய இரக்கத்தினால் நீர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். அப்பா உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.